இலங்கையின் மகத்தான அரக்க ராசன் ராவணன் மற்றும் அவரது மனைவி மண்டோதரி ஆகியோருக்கு பிறந்த முதற்புதல்வன்தான் இந்திரஜித். பிறப்பில் மேகநாதன் என அழைக்கப்பட்டான். அவன் பிறந்த நாளே இலங்கையில் அசாதாரண அறிகுறிகள் தோன்றின. வானில் இடியுடன் கூடிய மின்னல்கள் ஒளிர, கடல் அலைகள் சத்தமிட்டு கொந்தளித்தன. இதை பார்த்த ஜோதிடர்கள், இந்த குழந்தை மிகப்பெரிய வீரராக வளரும், தேவதைகளுக்கே சவால் விடும் சக்தி பெற்றவன் என்று கூறினர். மேகநாதன் சிறு வயதிலிருந்தே அசாதாரண திறமைகளை வெளிப்படுத்தினான். அவன் வாழ்ச்சண்டை, அம்பு எய்துதல், யுத்த நுட்பங்கள் போன்ற அனைத்திலும் மிக வேகமாக கற்றுக்கொண்டான். ராவணன் தன் மகனை உலகிலேயே மிக வலிமையான போராளியாக உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அதற்காக அவனை சிறந்த குருமார்களிடம் பயிற்சி பெற செய்தான். மேகநாதன் யுத்தத்தில் மட்டுமல்ல, மாய வித்தைகளிலும் அஸ்திர சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றான். அவன் வளர்ந்தபோது தன் தந்தையைப் போலவே சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டான். கடுமையான தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றான். அந்த தவத்தின் பலனாக பல்வேறு தெய்வீக ஆயுதங்களையும் அசுரர்களுக்கு அரிதான வரங்களையும் பெற்றான். இந்த வரங்கள்தான் அவனை எதிரிகளால் எளிதில் வெல்ல முடியாதவனாக மாற்றின. மேகநாதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது அவன் தேவர்களின் அரசன் இந்திரனுடன் செய்த போர். தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே நடந்த அந்த பெரும் போரில் மேகநாதன் தன் அசாதாரண யுத்த திறமையால் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினான். அவன் பயன்படுத்திய மாய வித்தைகள், அஸ்திரங்கள் அனைத்தும் தேவர்களை சிதறடிக்கச் செய்தன. போரின் உச்சத்தில் மேகநாதன் இந்திரனை நேரடியாக சவால் செய்து போரிட்டான். கடுமையான யுத்தத்திற்குப் பிறகு அவன் இந்திரனை வீழ்த்தி பிடித்தான். இந்த வெற்றி உலகம் முழுவதும் பரவியது. அன்ற நாளிலிருந்து மேகநாதன் இந்திரனை வென்றவன் என்ற அர்த்தத்தில் இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான். இந்திரஜித் என்ற பெயர் அவனுக்கு வெறும் பட்டம் மட்டுமல்ல, அது அவன் வீரத்திற்கும் ஆற்றலுக்கும் அடையாளமாக அமைந்தது. ராவணன் தன் மகனின் இந்த மகத்தான வெற்றியை பெருமையுடன் கொண்டாடினான். இலங்கையின் மக்கள் அனைவரும் இந்திரஜித்தை ஒரு அசைக்க முடியாத வீரனாக மதிக்கத் தொடங்கினர். இவ்வாறு ஒரு சாதாரண அரசகுமாரனாக பிறந்த மேகநாதன் தனது தைரியம், பக்தி மற்றும் யுத்த திறமையால் இந்திரஜித் என்ற புகழ்மிகு பெயரை பெற்றான். ஆனால் அவன் வாழ்க்கையின் உண்மையான சவால்கள் இன்னும் தொடங்கவில்லை. அவன் எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய போராட்டங்கள், குறிப்பாக ராமன் மற்றும் அவரது அணியுடன் நடைபெறும் யுத்தங்கள் அவனின் வரலாற்றை மேலும் தீர்மானிக்கப் போகின்றன.